வெல்கம் டு ஜோனாஸ் விஸ்டம் வேஸ் சேனல். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் டீச்சிங். ஓகேவா? 2 வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது நீங்கள் உங்கள் காதுகளால் கேட்ட வார்த்தை தான், பட் காலப்போக்கில் நீங்கள் மறந்துருக்கலாம். இன்றைக்கி நான் அதை ஜோனா டீச்சர் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறேன். என்ன வேர்ட்ஸ் அப்படின்னா, என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். சொல்லுங்க, என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். நல்ல வாய்களை திறந்து நல்லா சொல்லுங்க, என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். 3 டைம்ஸ் சொல்லிட்டீங்களா? வெரி குட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட வலது கரத்தை எடுத்து உங்களோட இதயத்தில் வச்சு 3 டைம்ஸ் சொல்ல போகிறீங்க. என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். இப்போ உங்களோட வலது கையை தலையில் வச்சுக்கிட்டு உங்களோட இடது கையை இதயத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட வாயால் சொல்ல போகிறீங்க. என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். இப்போ உங்களோட வலது கையை எடுத்து தம்ஸ்அப் காட்டுவீங்க இல்லையா? தம்ஸ்அப் காட்டுற மாதிரி காட்டி, என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். என்னால் முடியும், நான் சாதிக்க பிறந்தவன். வெரி குட். எக்ஸசைஸ் நல்லா பண்ணிட்டீங்களா? சூப்பர், வெரி குட். இப்போ உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் கீழே போட்டுக்கோங்க. ஓகேவா? இது என்னென்னா, உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறது டெய்லியும். நிறையா நெகட்டிவ்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போகாமல் உங்களை டெய்லி உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு 3 வாட்டி என்ன சொல்லுங்கள், சொல்லிப்பாரு. என்ன செய்யுங்க, சொல்லி பாருங்கள். ஓகேவா? அப்போ உங்களால் முடியாததுன்னு எதுவுமே இருக்காது. நல்லா படிக்க முடியும், எழுத முடியும், வின் பண்ண முடியும், நல்ல ஜாபுக்கு போக முடியும். ஓகேவா? வெரி குட். இப்போ இன்றைக்கி ஜஸ்ட் பேசிக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் டெய்லியும் காலையில் எழுந்த உடனே சூரியனை பார்த்துருக்குறீங்களா? சூரியன் பார்க்கலன்னா இனிமேல் பாருங்கள். ஜஸ்ட்டு காலையில் எழுந்துடுறீங்க இல்லையா? ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஒன்ஸ் ஒரு வாட்டி நல்லா உங்கள் கண்களால் சூரியனை பார்த்துட்டு போங்க. சூரியன் எப்படி இருக்கும்? இருளாவாக இருக்கும், ரொம்ப டிம்மாவாக இருக்கும், ரொம்ப டல்லாவாக இருக்கும்? இல்லவே இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, பயங்கர பிரைட்டாக இருக்கும். காலையில் பிரைட்டாக அது ஒரு பிரைட்னஸ் பாருங்கள். மத்தியானம் பயங்கர பிரைட்டாக இருக்கும். அது எப்பொழுதுமே எப்படி இருக்கும்? பிரைட்டாக அது இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யணும்? படிப்பில் பிரைட்டாக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், சொல்லி பாருங்களேன், நீங்களும் அதே மாதிரி பிரைட் ஆகிடுவீங்க. ஓகே, வெரி குட். இப்போ இன்றைக்கி பேசிக் டீச்சிங் அப்படின்னா, தமிழில் இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் நல்லா கற்றுக்கோங்க. எழுத்துக்களை நல்லா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, தமிழ் எழுத்து இது எல்லாமே நல்லா கற்றுக்கோங்க. நல்லா தமிழ் ரீட் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தமிழ் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேங்களா? அடுத்து இங்கிலீஷ் அப்படின்னாக்க, இங்கிலீஷில் ABCD 26 லெட்டர்ஸ் அவ்வளோதாங்க. அதை நல்லா கற்றுக்கோங்க, எழுத கற்றுக்கோங்க. எல்லாமே தமிழையும் அப்படி தான் எழுத கற்றுக்கணும், இங்கிலீஷும் அந்த லெட்டர்ஸை எழுத கற்றுக்கோங்க. ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுத கற்றுக்கோங்க. மேக்ஸ் அப்படின்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல் இந்த வாய்ப்பாடுகளை நல்லா கற்றுக்கோங்க. வாயால் சொல்லவும் கற்றுக்கோங்க, எழுதவும் கற்றுக்கோங்க. பார்க்காம எழுதவும் தெரியணும். சயின்ஸ் அப்படின்னா புரிஞ்சு படிங்க, அவ்வளோதான். சயின்ஸ் ரொம்ப ஈஸி, புரிஞ்சு படிங்க. சோசியல் சயின்ஸ் அப்படின்னாக்க படிச்சுட்டு அந்த சம்பவங்களை நினைவு வச்சு அதனோட கனெக்ட் பண்ணி படிங்க, அவ்வளோதான். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி. நீங்கள் கஷ்டப்படணுன்றதே இல்லை. எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்டது தான். கல்வின்றது நம்மளோட அறிவு தரத்தை உயர்த்துறதுக்காக கொடுக்கப்பட்டது தான். அதை புரிஞ்சு படிங்க. நீங்களும் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடுவீங்க, பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடுவீங்க. பாய் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.